திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். திரைப்படங்களுக்கு அண்மை காலமாக பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிப்பதும் அது தொடர்பாக சர்ச்சைகள் எழுவதும் தமிழகத்தில் ஒரு வாடிக்கையான ஒரு விஷயமாக மாறிவிட்டது. இந்த சூழலில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. ரமேஷ் என்பவர் தொடர்ந்த வழக்கு ஒன்றில் கத்தி மற்றும் புலிப்பார்வை படங்களுக்கு தடை விதிக்க வேண்டும், அவற்றை திரையிடுவதற்கு அனுமதிக்க கூடாது என்று தொடரப்பட்ட ஒரு வழக்கில் நீதிமன்றம் தனது தீர்ப்பை இன்றைக்கு வழங்கியிருக்கிறது. அதில் சென்சார் போர்டு எனப்படக்கூடிய திரைப்பட தணிக்கை அமைப்பு அனுமதி அளித்த பிறகு அதற்கு எதிராக எவரும் முறையிட முடியாது. அந்த தீர்ப்பே இறுதியானது. அதற்கு பிறகு எங்களிடம் காட்டிவிட்டுத்தான் திரையிட வேண்டும் என்று கோருவதை ஏற்க முடியாது. அவ்வாறு கோருவது சூப்பர் சென்சார் போர்டாக சிலர் செயல்படுவதற்கு வழிவகுக்கும், அதை ஏற்க முடியாது என்று சொன்னதோடு சென்சார் போர்டு என்கிற அந்த அமைப்பில் நேர்மையானவர்களை, நியாயமானவர்களை, தேசபக்தி உள்ளவர்களை, சமூக அக்கறை உள்ளவர்களை எல்லாம் நியமிக்க வேண்டும், அதில் பெரும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றும் தன்னுடைய எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நீதிமன்றம் அந்த வழக்கை தள்ளுபடியும் செய்திருக்கிறது, தடை விதிக்க முடியாது என்று. இதை பற்றி நாம் இன்றைக்கு விவாதிக்கப் போகிறோம். திரைப்படங்களுக்கு அவ்வப்போது எழக்கூடிய எதிர்ப்பு என்பது கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் முயற்சியா, அல்லது ஒரு சாரார் இதனால் நாங்கள் பாதிக்கப்படுகிறோம், எனவே எங்கள் தரப்பு கருத்தையும் நாங்கள் சொல்வோம், எங்களிடம் திரையிட்டு காட்ட வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு வெகுஜன ஊடகத்தில் எங்கள் உணர்வுகளை அவமதிக்கும் வகையில் படம் எடுப்பது என்பது நியாயமற்ற செயல், அதை எதிர்ப்பது எங்களது ஜனநாயக உரிமை என்று சொல்லக்கூடிய கருத்து ஏற்புடையதா என்பதை பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு இந்த அமர்வில் எழுத்தாளர், விமர்சகர் திரு ஞானி, விடுதலை சிறுத்தைகள் அமைப்பைச் சேர்ந்த திரு ஆலூர் ஷானவாஸ், திரைப்பட தணிக்கை துறையின் முன்னாள் உறுப்பினரும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞருமான திரு வே பாலு, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு வேல்முருகன். வணக்கம். ஞானி, நம்ம விவாதத்துக்கு உள்ள விரிவாக விவாதிப்பதற்கு முன்னால் இந்த தீர்ப்பை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன? இந்த சர்ச்சையும் இந்த தீர்ப்பும் பற்றிய உங்களுடைய கருத்து? தீர்ப்புல நீதிபதி சொல்லியிருக்கிற கருத்துக்களோடலாம் நான் உடன்படுறேன். அவர் 3 தனித்தனியான கருத்துக்கள் சொல்றாரு. ஒன்று, தணிக்கை குழு கண்டு இருக்கக்கூடிய விதிகள் எதுவும் பின்பற்றப்படுவதில்லை, அது எதுவுமே படங்கள்ல பிரதிபலிக்கிறதே இல்லை, அந்த விதி அடிப்படையில் படங்களே எடுக்கப்படுறதில்லை, அதுக்கு முரணாக கோளாறான விஷயங்களோடு படங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு ஒரு அவல நிலையை சுட்டி காட்டாரு. 2வது, இதுக்கு பொறுப்பான தணிக்கை குழு சரியா இல்லை, அதுக்கு பொறுப்பானவர்கள் நியமிக்கப்பட வேண்டும்ங்கிற கருத்தையும் 2வதா சொல்றாரு. 3வதா, திரைப்படம் எடுக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சமூக அக்கறையும் பொறுப்புணர்ச்சியும் இருக்கணும், அது இல்லாம அவங்க எங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அதையும் சொல்றாரு. இந்த 3 கருத்தையும் அவர் சொல்றது நான் உடன்படுறேன். 4வது, அவர் கடைசியா தீர்ப்பாக சொல்லும் போது, இன்றைய சூழ்நிலையில் தணிக்கை குழு ஒன்றுக்கு சான்றிதழ் அளித்த பிறகு தனியே எங்களுக்கும் போட்டு காட்ட வேண்டும் என்று தனித்தனியான அமைப்புகள் சட்டத்துக்கு வெளியில் இருந்து கொண்டு கேட்பது என்பது சட்ட விரோதமானது, அதை ஏற்க முடியாது என்பதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறார். ஆனால் அதை தவிர அதில் வேறு வழியே கிடையாது சட்டப்படி. அதனால் அந்த தீர்ப்பு ஏற்க வேண்டிய தீர்ப்பு தான். ஆனால் நீங்க முகப்பில் சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம் தேவைப்படுது. என்னன்னா, தணிக்கை குழு சான்றிதழ் கொடுத்து விட்ட பிறகும் அதற்கு மேல் வேறு எதுவும் சட்டப்படியான முறையீடு கிடையாதா என்றால் உண்டு. அது சட்டத்திலே ஏற்கனவே அதற்கு வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. படத்தை உருவாக்கியவர்களும் தணிக்கை குழு சான்றிதழுக்கு மேல்முறையீட்டு போகலாம், படம் கூடிய பார்வையாளர்களும் பொதுநல வழக்கு அடிப்படையில் போகலாம். அதற்கான வழிமுறைகள் ரொம்ப தெளிவாக சட்டத்தில் இருக்கு. இது இந்த வழக்கு அந்த வழிமுறைகளுக்கு உள்ள வரல, ஆனால் அதுக்கு வெளியில இருக்கு. அதனால தான் அவர் இந்த வழக்கில் தெளிவாக அந்த கட்டத்தில் தணிக்கை குழு கொடுத்த பிறகு நீங்க இங்க அதை நிறுத்துன்னு சொல்ல முடியாது, அதுக்கான டியூ ப்ராசஸ் ஆஃப் லா படி தான் போக முடியுங்கிற அடிப்படையில் தான் அவரை டிஸ்மிஸ் பண்றாரு. வேல்முருகன், இந்த படத்துக்கு எதிராக தமிழர் அமைப்புகளை எல்லாம் ஒன்று திரட்டி போராட்ட களத்துல முன்னாடி நிக்கிறீங்க. இந்த தீர்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். நீங்க இப்படி போராடுறதற்கே உங்களுக்கு உரிமை இல்லை, நீங்க பண்றது சட்டவிரோதம், நீங்க ஒரு சூப்பர் சென்சார் போர்டா செயல்பட விரும்புறீங்க, அதை ஏற்க முடியாது, நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டியாக மாற விரும்புறதை ஏற்க முடியாதுன்னு சொல்றாரு. இந்த தீர்ப்பு உங்களுக்கு பின்னடைவு தானே? இல்ல, கண்டிப்பா இந்த தீர்ப்பு எங்களுக்கு பின்னடைவா என்பதை காட்டிலும் இப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்த வழக்கறிஞரோ இந்த வழக்கை தொடுத்தவரோ
தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இடம்பெறவில்லை. இந்த தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்புக்கும் இந்த படத்தை குறித்து போராடுகின்ற அமைப்புக்கும் எந்த தொடர்பில்லை. இந்த வழக்கில் எந்தவித ஆவணங்களும் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம், இந்த படத்தை கூட எதிர்க்கல, இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அந்த தயாரிப்பு நிறுவனம் யாருடைய பின்புலத்தில் இருக்கிறது? அது ராஜபக்சனுடைய குடும்பத்தார் பங்குதாரர் இருக்கிற லைகா நிறுவனம். அப்படி என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் இப்போது என் கையில் இருக்கிறது. ஆக இந்த ஆவணங்களை கொண்டு இந்த வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை நீதிபதியினுடைய தீர்ப்பு வேறு மாதிரியாக சென்றிருக்கலாம். ஆனா எந்தவித ஆவணங்களையும் கொண்டு இந்த வழக்கு தொடுக்கப்படாமல் இந்த வழக்கு மேற்கூறி நாங்கள் யாரை எதிர்த்து போராடுகிறோமோ அவர்களுக்கு ஆதரவாக இப்படி ஒரு தீர்ப்பு பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித ஆவணங்கள் அடிப்படையில் இல்லாமல் போடப்பட்ட வழக்கு. இப்படி ஒரு வழக்கு தீர்ப்பு நாளை கண்டிப்பா இவர் எந்த ஆவணங்களும் பேருக்கு ஒரு வழக்கை போட்டுட்டு இவங்க இதுக்கு தடை கொடுங்க ஏன்னா கொடுக்க மாட்டார். ஏன்னா ஆவணம் கேட்பாங்க, எந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க கிட்ட இல்ல. அப்படிங்கும் போது கண்டிப்பா சாராம்சத்தை 26 பக்கத்துல என்னென்ன வாத பிரதிவாதங்கள் முன்வைக்கப்பட்டன அப்படின்னு சொல்லி மேற்கோள்கள் எல்லாம் காட்டப்பட்டிருப்பதில்ல. நான் சொல்றேன், எங்க நாங்க எதுக்குறோம்னா மொத்தம் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான படம் வருது ஆண்டுக்கு வருதுக்கு, அது எல்லாத்தையும் நாங்க எதிர்க்கல. நாங்கள் எதிர்ப்பது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலையில் பங்குதாரராக இருக்கின்ற ராஜபக்சே அவருடைய குடும்பம், அவருடைய மகன், அவர்கள் பெரும்பங்கு வகிக்கின்ற லைகா நிறுவனம், அந்த நிறுவனத்தின் தயாரிப்பில் படம் வெளியிடக்கூடாதுன்னு சொல்றோம். அது எந்த அடிப்படையில் சொல்றேன்னா தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில். சரி வேலு, திரு பாலு, நீங்க வேல்முருகன் அவர்களுடைய கருத்தை எந்த அளவுக்கு உடன்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதோட சேர்த்து கேட்பது ஒன்று, கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம், சென்சார் போர்டு அது கொடுத்த சர்டிபிகேட்டுக்கு பிறகு அதை கொஸ்டின் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை. இவங்க சொல்றது அந்த படைப்புக்கு உள்ள செல்லாம இந்த படத்தை எடுத்தவங்களே ஒரு குறிப்பிட்ட நபர், அவர் இந்த இது உணர்வுகளுக்கெல்லாம் விரோதமானவங்க, அதனால அந்த படத்தை வெளியிடக்கூடாது அப்படின்னு சென்சார் போர்டு கேட்டா சென்சார் போர்டு என்ன செய்யும்? அதுக்கு இப்படிலாம் சென்சார் போர்டு பார்த்து அதை தடுக்கிறதுக்கு சென்சார் போர்டுக்கு வழிமுறைகள் இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒரு படத்தினுடைய கதை, அந்த கதை களம். இப்போ சென்சார் போர்டில் பொதுவாக பார்க்குற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதை என்பது அண்டை நாடுகள் உண்டான உறவு, சமூக மாற்றங்கள், அல்லது இரண்டு ஜாதிகளுக்கு இடையில், குழுக்களுக்கு இடையில் சண்டை உருவாக்குதல், அல்லது டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், இந்த மாதிரிலாம் இருந்தால் சென்சார் போர்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோல் எடுத்துக்கும். இப்போ ஞானி சார் சொன்ன மாதிரி சென்சார் போர்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்த பிற்பாடு அது பொதுமக்களுக்கு விரோதமாக இருக்கின்ற வகையில் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு பொதுநல வழக்கு மூலமாக அந்த கண்டென்ட் ஆஃப் த ஃபிலிம் கேன் பி சேலஞ்ச். இப்போ நியூ படம் வந்த பிற்பாடு சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு பின்னாடி கூட ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு ஹைகோர்ட் வென்ட் டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் கேன்சலிங் த சர்டிஃபிகேட். அந்த படத்துக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு கோர்ட்டுக்கு போக முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போ வேல்முருகன் சொல்லுகின்ற கருத்தை, இதனுடைய பின்புலம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே பாதி அரசியல் பாதி சினிமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. ஏன்னா சென்சார் போர்டு மத்திய அரசாங்கத்தினால் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு அமைப்பு 1952 சினிமாட்டோகிராஃபி ஆக்ட் என்ற சட்டத்தின் கீழ் கொடுக்கப்படுகின்ற அந்த சான்றிதழ் கொடுத்ததற்கு பின்னால் அதுதான் உச்சபட்ச அமைப்பு. அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த சான்றிதழ் என்பது இறுதி வடிவம். அதுவும் இந்த படத்துக்கு பொறுத்த வரைக்கும் யூ சர்டிஃபிகேட் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ படத்தினுடைய கண்டென்ட்ஸ்ல அங்க ஒன்றும் பெரிய வேறுபாடுகள் இருப்பதாக தெரியவில்லை. இல்ல, இப்போ இந்த இடத்துல ஒரு சிறிய வேறுபாடு வேல்முருகனோட எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவங்க அவர் தான் தயாரிப்பாளர்னு சொல்றதுக்கு ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா சென்சார் போர்டு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார், அவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு பாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க தயாரிப்பாளர் யார் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது இங்க லோக்கல்ல இருக்கிறவங்க அட்ரஸ் தான் அவங்க கொடுத்துருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்க நேரடியாக சினிமா எடுக்கிறதுக்கு உண்டான சட்ட வழிமுறைகள் இன்னும் தெளிவாக்கப்படவில்லை, அந்த FDI எல்லாம் இன்னும் வரல. ஆக இங்கே சென்சார் போர்டுக்கு தயாரிப்பாளராக கொடுத்திருக்கிறவர்கள் யார் அப்படின்றது மட்டும்தான் சென்சார் போர்டு பார்க்கும். அதே நேரத்தில் இப்போ இதை போல ஒரு சூப்பர் சென்சார் எல்லாருமே எனக்கு படத்தை போட்டு காட்டுங்க கேட்கும்போது இது மிகப்பெரிய அளவில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ முத்கல் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க சினிமாட்டோகிராஃபி ஆக்ட்ல என்னெல்லாம் மாற்றங்கள் தேவை என்பதை மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்க இருக்கிறாங்க. இந்த சட்டமே பலவித மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கு. உங்க பார்வை என்ன ஆலோசனை? அதாவது சென்சார் போர்டு ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்ட பிறகு, ஒரு முடிவை சொல்லிவிட்ட பிறகு, படத்தை அனுமதித்த பிறகு அது குறித்து கேள்வி எழுப்பக்கூடாது என்று சொல்லுவதே முதலில் ஒரு ஜனநாயக விரோதம். ஏன்னா சென்சார் போர்டு எப்படி செயல்படுகிறதுன்னு பார்க்கணும். நம்ம சென்சார் போர்டில் இருப்பவர்கள் யாருன்னு பார்க்கணும். அங்கே இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதிகள் அங்கே உள்ள போக முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக அது இருக்குதா? ஆளும் கட்சி தமக்கு வேண்டியவர்களை அங்கே நிர்ணயித்துக் கொள்ளுகிற, நியமனம் செய்து கொள்ளுகிற ஒரு ஏற்பாடாகத்தான் அந்த அமைப்பு இருக்கிறது. அப்ப அதிலே இடம்பெறக்கூடியவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கும்? இன்னைக்கு அரசை எதிர்த்து அல்லது இந்த அரச பயங்கரவாதம் என்பது இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது செலுத்தப்படுகிற ஒரு பயங்கரவாதமாக இருக்கிறது. அதை எதிர்த்து ஒரு படம் எடுத்தால் அந்த படத்தை இந்த சென்சார் போர்டு அனுமதிக்குமா?
அப்ப இந்திய அரசு செய்கிற அனைத்து விஷயங்களையும் நியாயப்படுத்துகிற ஒரு படத்தை அனுமதிப்பார்கள். ரோஜா படத்தை அனுமதித்தார்கள். காஷ்மீரை பற்றி இன்னொரு சித்திரத்தை காட்டுகிறது அந்த படம். காஷ்மீரில் உண்மையிலே நடப்பது என்ன என்று அந்த படம் காட்டினால் அதை சென்சார் போர்டு அனுமதித்திருக்குமா? அப்போ அப்படியே வரலாற்றுக்கு நேர் எதிரான ஒரு கருத்தை அந்த படம் முன்வைத்த போது அது இந்திய தேசியத்தை பாதுகாக்கிறது என்கிற அடிப்படையில் அந்த படத்தை அனுமதித்தார்கள். நாடை கொண்டாடியது. ஆனால் அது வைத்த கருத்து எவ்வளவு அபாயகரமான கருத்து. அதனால் பாதிக்கப்பட்டவர்கள், அதற்கு எதிர்கருத்து உள்ளவர்கள் எங்கே போய் தங்களுடைய கருத்தை சொல்வார்கள்? அப்போ அவர்களுக்கு எடுக்க உரிமை இருக்கிறது என்னும் போது அவர்கள் ஒரு கருத்தை, பிழையான கருத்தை, வரலாற்று திரிபை படத்தின் வாயிலாக சொல்லுகிறார்கள். திரைப்படம் என்பது ஏதோ ஒரு சாதாரண ஊடகம் அல்ல. ஒரு அரசு அதிகாரி இருக்காங்க, பிறகு பலதரப்பட்ட வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், அப்படிப்பட்டவங்க இருக்கணும்னு சென்சார் போர்டு விதியில இருக்கு. விதியில தான் இருக்கு. இல்ல நடைமுறையில் அது இல்ல. அது விதியில இருக்கு. இல்ல ஷானவாஸ், இதுல வந்து எந்த கட்சி சென்சார் போர்டுல அனுமதி தந்துட்ட பிறகு நான் 7 வருஷம் இருந்திருக்கேன். நீங்க அதற்கு பிறகு அதை வந்து கொஸ்டின் பண்றது உரிமைன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு படம் வரும்போதும் எங்களை பாதிக்கிறது, எங்கள் மதத்தை பாதிக்கிறது, ஜாதியை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் போகிற போது ஒரு படம்ன்றது ரிலீஸ் ஆகிறதுக்கே வாய்ப்பு இல்லாம போகும். அது ஒவ்வொருத்தங்களும் அதுக்கு தியேட்டர் முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்றதுன்றது சட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கிறதாக. அதாவது இப்ப விஜய் நடித்து ஒரு 100 படத்திற்கு மேல தமிழ்நாட்டில் வந்திருக்கும். எத்தனை படத்திற்கு போய் இப்படி தமிழ் அமைப்புகள் அவர் வீட்டுக்கு முன்னாடி கொடி பிடிச்சாங்க? எத்தனையோ. கமலஹாசன் ஒரு 200 படம் நடிச்சிருப்பாரு, 300 படம் நடிச்சிருப்பாரு. ஒரு 50 ஆண்டுகளா சினிமால இருக்கிறார். ஆனா அவர் உன்னை போல் ஒருவன் எடுக்கும் போதும் விஸ்வரூபம் எடுக்கும் போதுதான் பிரச்சனை ஆகுது. அப்போ அவருடைய படங்களை எல்லாம் எதிர்க்க வேண்டும் என்று இங்க யாரும் கொடிகட்டி வரவில்லை. எந்த படம் எந்த கருத்தை விதைக்கிறது சமூகத்தில்? சமீப காலமா தான் இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆயிடுச்சுன்றாரு ஜட்ஜ். அது ஏன் பார்க்கணும் நம்ம? ஏன்னா நீங்க அதான் சொல்றேன்னா 90களில் வந்த படம் ரோஜா, ஆனா இப்ப வந்த படம் தான் விஸ்வரூபம். அப்ப ஒரு 20 வருஷமா இது போன்ற படங்கள் வேறு மாதிரியான சித்திரத்தை கொடுக்கும் போது அதை சகித்து கொண்ட மக்கள் தான் அந்த மக்கள். எத்தனையோ படங்கள் அதே மாதிரி சகித்து கொண்டிருக்கிறார்கள். ஆதரவு படம் எடுக்கப்பட்ட படங்களை இதே சென்சார் போர்டு அனுமதித்திருக்கிறதா? பிரச்சனை வந்து பல இடங்களுக்கு தேவையில்லாமல் குழப்பப்படுகிறது. பிரச்சனை நம்ம வந்து ரெண்டா பார்க்கணும். ஒண்ணு, சென்சார் போர்டு ஒரு படத்துக்கு அனுமதி கொடுத்த பிறகு அதை விமர்சிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதான் பாலுவும் சொல்றாரு, நானும் சொல்றேன். அதுக்கு எதிராக போக வேண்டுமானால் சட்டப்படியான வழிமுறைகள் இப்படிதான் போக முடியும். எங்களுக்கு போட்டு காமிச்சு நீங்க படத்தை வெளியிடுங்க அப்படின்னு சொல்ல எந்த அமைப்புக்கும் உரிமை கிடையாது, இடம் கிடையாது. இது அடிப்படையான விஷயம். எல்லா அமைப்புகளுக்கும் படத்தை விமர்சிக்கிற உரிமை உண்டு, எல்லா அமைப்புகளுக்கும் கேள்வி கேட்கிற உரிமை உண்டு. ஆனால் எங்களுக்கு காட்டாமல் இந்த படத்தை வெளியிடுன்னு சொல்ற உரிமை இல்ல. கட்சி படத்தை காட்டாம வெளியிடு நாங்க சொல்லல. அந்த உரிமை. ரெண்டாவது, தொடர் வேல்முருகன் சொல்றதும் ஆளுநர் சொல்றதும் ஒரு வேற ஒரு சிக்கல் ஒண்ணு இருக்கு. என்னன்னு பாருங்க, இந்த படத்தை கண்டென்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியாது, அது நாங்க ஆட்சேபிக்கல, அது இல்ல இஷ்யூங்கிறாரு. எடுக்கிற கம்பெனி இப்படிப்பட்ட கம்பெனி, அது நாங்க வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கம்பெனி, ராஜபக்சேவுடைய கூட்டாளி கம்பெனி. அதனால எடுக்க அது ஒரு விசித்திரமான பிரச்சனை தான். இப்ப ஒரு கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டிலே இலங்கையில ராஜபக்சேவுக்கு உதவி செய்யக்கூடிய, ராஜபக்சேவோட கூட்டாறக்கூடிய எண்ணற்ற வணிக நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க. பல தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, பங்குதாரர்களா இருக்காங்க. நம்ம டிவி சேனல்கள் உட்பட இருக்காங்க. பாத்தீங்கன்னா எல்லா இடங்களிலும் இருக்காங்க, எல்லா துறைகளிலும் இருக்காங்க. நம்ம ஊர்லயே எல்லா இடங்களிலும் இருக்காங்க. பல துறைகளிலும் அந்த வணிக பரிவர்த்தனை நடந்துகிட்டே இருக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் உட்பட பல பேர் இந்த வணிக பரிவர்த்தனைகள்ல இருக்காங்க. அப்ப அவர்களையெல்லாம் இவர்களால வந்து ஒண்ணுமே செய்ய முடியல. சினிமா எடுக்கிறவர்கிட்ட போய் மட்டும் நீ அவங்களோட சேர்ந்து சினிமா எடுக்க முடியாது அந்த கம்பெனியை மட்டும் சொல்றது இருக்குல்ல, இதுவே ஒரு விசித்திரமா இருக்கு. ரெண்டாவது விஷயத்துக்கு வரேன், ஆளுநர் சொன்னதுக்கு. ஒரு நிமிஷம், இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, எத்தனையோ கம்பெனிகள் இருக்குல்ல, நாங்க அதை வந்து ஜனநாயக ரீதியா எதிர்க்கிறோம், எதிர்ப்பு பதிவு பண்றோம். ஒரு நிமிஷம், எந்த கம்பெனி எதுக்குள்ள உங்களுக்கு தெரியும்? எங்களுக்கு தெரியும். ஆமா, நீங்க பத்திரிகை எங்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. 50,000 பேர் திரண்டு தமிழ் சமூகத்தோட உரிமைக்கு போனா எந்த பத்திரிகை தமிழ்நாட்டில் வெளியிடுது? பொதுவா பேசக்கூடாது. எந்த தொழில்துறைகள் KFC எடுத்திருக்கிறோம், இங்க இருக்கிற எந்த நிறுவனங்கள் இருக்கு, எல்லா நிறுவனம் எடுத்து போராட்டம் வந்து இவங்க படம் வெளியிடக்கூடாதுன்னு நான் சொல்லி முடிச்சிடறேன். விசித்திரமான காரணம், இலங்கையில் நடந்த காமன்வெல்த் மாநாட்டில் அங்கு நடத்தக்கூடாது என்று தமிழ்நாடு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் பிரதிபலிப்பான சட்டமன்ற தீர்மானம். அந்த காமன்வெல்த் மாநாட்டுக்கு கோல்டு ஸ்பான்சராக இருந்து பல நூறு கோடி ரூபாயை அள்ளி கொடுத்தது லைகா நிறுவனம். இந்த லைகா நிறுவனத்தினுடைய சிஓவாக இருந்த மிஸ்டர் காலிங் என்பவர் தான் அந்த கான்பரன்ஸ் மாநாட்டில் உட்கார்ந்து இருக்கிறார்.
கோல்டு ஸ்பான்சர் லைக்கான இதுல இடம்பெற்றிருக்கிறது. எங்களுடைய கேள்வி, தமிழக சட்டமன்ற தீர்மானம் காமன்வெல்த் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. இந்தியனுடைய பிரதிகள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று தமிழ்நாட்டுக்கு அமைப்புகளும் அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்த அமைப்பு நாங்கள் ஒன்னா நின்று எதிர்க்கிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இந்த சூழலில் இந்த நிறுவனம் அதில் பங்கெடுத்துக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் கோடிக்கணக்கான ரூபாயை அங்கு செலவு செய்து அந்த மாநாடு நடத்துவதற்கு உதவியதோடு மட்டுமல்லாமல் அவர்களே சொல்லுகிறார்கள். சரி, அது புரியுது. இப்ப சட்டமன்ற தீர்மானம்னு சொல்றீங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் வந்த உடனே இன்னொரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அங்க பொது வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பொருளாதார தடையை இலங்கையின் மீது விதிக்கணும் சொன்னாங்க. ஆனால் இந்தியால தமிழ்நாட்டில இருந்து கொழும்புக்கு தினந்தோறும் பல விமானங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு வந்து கப்பல் போயிட்டு இருக்கு. அந்த பொருளாதார தடை எதுவும் அமலுக்கு வரல. ஆனா சினிமாக்காரங்களை மட்டும் ஒரே இது அமலுக்கு வரணும் தான் ஆளுநர் மாளிகை முற்றுகிட்டு நாங்க போராட்டம் நடத்தணும். சென்னையில வந்து மத்திய அரசுடைய அலுவலகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தணும். இலங்கை தூதரகத்தை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தணும். இன்கம் டாக்ஸ் ஆபீஸை முற்றுகிட்டு போராட்டம் நடத்தணும். இப்ப 50,000 பேர் திரட்டி 24ஆம் தேதி இந்த 5 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்துதான் ஒட்டுமொத்த தமிழினம் இதுவரையில் 80களில் தொடங்கி இன்று வரையில் இவ்வளவு பெரிய மக்கள் நடந்தது. ஆனா அதற்கு மதிப்பளிக்காத மத்திய அரசுடைய குற்றம், என் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காது மத்திய அரசு ஆளுகின்ற அரசாங்கத்துடைய குற்றமை தவிர எங்கள் குற்றம் அல்ல. எங்களுடைய உணர்வுகளை எங்கள் மாநிலத்துடைய மாநில அரசு அதற்கு மதிப்பளிப்பாதது மத்திய அரசின் குற்றமை தவிர சட்டமன்ற குற்றம் இல்ல. சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அதை காப்பி அனுப்பிச்சிட்டதோடு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பணி முடிந்து விடுகிறது. தன் கடமையை முழுமையாக செய்து டெல்லிக்கு போகும்போது அங்க போய் பிரதமரை சந்திச்சு வலியுறுத்துறாங்க. நாங்க இங்க இருக்கிற அத்தனை பொருளாதார தடை வேணும் நாங்க வலியுறுத்துறதா தெரியல. நாங்க அத்தனை அரசியல் கட்சிகள் வலியுறுத்துறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி கிட்ட அவர் கொடுத்த விண்ணப்பத்தை, விரிவான விண்ணப்பத்தை நான் படிச்சேன். அதுல எங்கேயும் பொது வாக்கெடுப்பு பண்ணுங்க, பொருளாதார தடையை கொண்டு வாங்கணும் அந்த அஜெண்டாவில சட்டமன்ற தீர்மானங்கள் அதுல அடங்கிடுது. தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானத்தினோட எல்லா விஷயங்களும் அடங்கிருக்கு. அரசியலா பாக்காதீங்க. இதுல தயவு செய்து எங்களுடைய உணர்வை புரிஞ்சுங்கன்ற. நான் சொல்றது படத்தை எதிர்க்கணும், போட்டு காட்டணும், அதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம். என்னுடைய வேண்டுகோள் என்பது இங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி உள்பட, பிஜேபி உள்பட, தமிழ்நாடு பிஜேபி உள்பட அங்க காமன்வெல்த் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லுது. அதை நடத்துறதுக்கு உதவி புரிந்தோடு மட்டுமல்லாம அதுல பங்கெடுத்துக் கொண்ட ஒரு நிறுவனம், அது அவனே டிக்ளேர் பண்ணிருக்கான். லைக்கா நிறுவனத்துடைய அதிபரே இங்க வந்து ஆமாம் நாங்கள் உதவி செஞ்சிருந்தா ஏரோஸோட எங்களுக்கு தொடர்பு இருக்கு அவனே டிக்ளேர் பண்ணி ஒத்துக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய முதலீடை அனுமதிப்பது நியாயமா? சரி, நான் சிம்பிளா அதுக்கு தான் ஒரே ஒரு வரி சொன்னேங்க. இப்போ அந்த நிறுவனத்தினுடைய முதலீடு இருக்கின்றது வந்து இங்க சட்டபூர்வமாக சென்சார் போர்டு முன்னாடியோ அல்லது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஏஜென்சிக்கோ வந்து அந்த ஃபார்ம் என்ன ஃபைல் பண்ணிருக்காங்கன்றது வந்து தெரியாது. இப்போ ஒரு நிறுவனத்தினுடைய பேர் எது வேணா இருக்கலாம். ஒரு நிமிஷம், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் பொருளாதார வர்த்தக நலன்களை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி 2 நாட்டு பிரதமர்களும் அதிபர்களும் பேசுறாங்க. இன்னைக்கு தான் ட்ரெயின் ஓபன் ஆயிருக்கு, அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த வர்த்தக உடன்படிக்கை, நீங்க பொருளாதார தடை அப்படின்றது வந்து இந்திய அரசு எந்த இடத்துலயும் சொல்லல. இல்ல, அததான் நான் வந்து உங்களுக்கு பூடகமா சொன்னேன். அப்படி ஒரு தடை இல்லாத சூழல்ல, அப்படி எந்த விதமான தடையும் இல்லாத ஒரு சூழல்ல படத்தினுடைய கண்டென்ட் வந்து தமிழர்களுக்கு விரோதமாக இருந்தா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா நீதிபதி வந்து தீர்ப்புல குறிப்பிட்டது மாதிரி ஒரு சென்சார் போர்டு என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய அமைப்பு முடிவு செய்ததற்கு பின்னால் எனக்கு போடணும் கேட்கறது வந்து ஜனநாயகமே கிடையாது. நான் வந்து ஒரு உறுப்பினரா சொல்ல, இப்ப வேல்முருகன் சொல்ற, தோழர் சொல்ற எல்லா அமைப்புகளுக்கும் வழக்கு வாதாடிவன்னா, நீங்க சொன்ன திரைப்படத்தில் ஒரு படத்தை விடுதலை பண்றது, ரிலீஸ் பண்றதுக்கு வந்து நான் வந்து ஒரு அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கேன் முன்னாடி. என்னுடைய பங்களிப்பு இருக்கு அதுல. ஆனா அதே நேரத்தில் நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இங்க தமிழ் உணர்வு என்பது திரைப்படம் சார்ந்துதான் இருக்கணுமா? என் கேள்வி அதான். ஒரு திரைப்படம் சாராமலே இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? திரைப்படம் இல்ல, ஒரு படம் வரும்போது இந்த பிரச்சனை வருது. அதாவது ஒரு படம் வரும்போது ஒரு அமைப்பு, ஒரு சின்ன உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு வந்து சண்டியர்னு பேர் வைக்கும்போது பல அமைப்புகள் வந்து போராடினாங்க. அன்னைக்கு வந்து அந்த படத்துக்கு பேரே வைக்க முடியல. ஆனா இன்னைக்கு சண்டியர்னு ஒரு படம் வந்து தியேட்டருக்கு வந்து வெளியில போயிடுச்சு. யாருமே அதை பத்தி பேசல. அந்த தலைப்பு எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தலைப்பு வந்து இப்படி ஒரு எங்களை கொச்சைப்படுத்துகிறது என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பு, அதை யார் செய்கிறார்கள் என்று பார்த்துதான் அதுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க என்ற நான் சாதாரணமா அந்த படம் தியேட்டருக்கு வந்து போயிடுச்சு. ஏன் இன்னைக்கு ஒரு சின்ன எதிர்ப்பு கூட இல்ல, தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி படம் போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த நடிகர்களும் சரி இயக்குநர்களும் சரி பிரபலமானவங்கன்னா எளிதா டார்கெட் பண்றாங்கன்னு சொல்றீங்க. பிரபலமானவங்க நடிக்கும் போது அது சமூகத்தில் அடையக்கூடிய வீச்சும் அது அதிகமா இருக்கு. இதே நீதிபதி தீர்ப்புல சொல்லிருக்காங்க இல்லையா? அதுல என்ன தப்பு நடக்குது? ஒரு நிமிஷம் முடிச்சிட்டேன். அதுல என்ன தப்பு நடக்குதுன்னு முடிச்ச பிறகு ஒரு படம் 150 நாள் ஓடினாவே நம்முடைய கதாநாயகர்கள் வந்து எல்லாத்திலுமே கருத்து சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. இல்ல, அது வேற சப்ஜெக்ட். இல்ல, அதுதான் ரீசன். அவங்க கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அது உரிமை என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சார்ந்த பிரபலங்களின் படங்களை மட்டும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை சுருக்குகிற, இழிவுபடுத்துகிற ஒரு பாங்காக தான் அதை பாக்குறேன் நான். அப்படி அல்ல. டேம் 999 படம் எந்த பிரபலம் நடிச்சாரு? இப்ப புலிப்பார்வை எந்த பிரபலம் நடிச்சா? புலிப்பார்வை இயக்குனர் வந்து பெரிய இயக்குனரா, எல்லாருக்கும் தெரிஞ்ச இயக்குனரா?
அந்த கருத்து தான் பிரச்சனை. என்ன சொல்றாரு புலிப்பார்வையில? ஏன் அதை எதிர்க்கிறோம்? குழந்தைகளை புலிகள் ஆயுதங்களாக பயன்படுத்தினார்கள், குழந்தை போராளிகளை வைத்து அவர்கள் மிரட்டி திருப்பி போட்டு காட்டுறோம் சொல்றாங்க. இப்ப நம்ம அந்த கண்டென்ட்டுக்குள்ள போல அவர் பாலு சொல்ற கேள்விக்கு தான் உங்கள்ட்ட பதில் கேட்கிறேன். நீங்க ஒரு படத்தை சென்சார் போர்டு அனுமதிச்ச பிறகு எங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு கேட்கறது நீங்க ஜனநாயக உரிமைன்றீங்க. அது ஜனநாயக விரோதம்னு அவர் சொல்றாரு. ஜனநாயக உரிமை வேணா வேற நாங்க என்ன பண்ணணும்? ஏன்னா சென்சார் அதுதான் அவரோட பதில் கேட்கிறேன். நான் அதான் கேட்கிறேன், சென்சார் போர்டு எல்லா கருத்தையும் அனுமதிக்கிறதா? இது புலிகளை எதிர்த்து அல்லது ஈழ போராட்டத்தை கொச்சைப்படுத்தி வருகிற படங்களை மட்டும் தொடர்ச்சியாக, தமிழர் விரோத படங்களை மட்டும் தொடர்ச்சியாக சர்டிபிகேட் கொடுத்து அனுமதிப்பதனுடைய பின்னணி என்ன? அதுதான் நான் கேட்கிறோம். இதுவே தமிழர் நலனுக்கு ஆதரவாக இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் உள்ள தொடர்பை அம்பலப்படுத்தி ஒரு படம் எடுக்கப்பட்டால் அது அனுமதிக்கப்படுமா? நோக்கி கேள்வி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு படங்கள் தொடர்ச்சியாக வரும்போது எங்கள் கருத்து நாங்கள் எங்க சொல்றது? மக்கள் வெளியில தான் சொல்ல முடியும். ஊடகத்துல போய் எங்களுக்கு ஒரு படம் எடுக்க போது ஜனநாயக வழியில் நின்று இப்படித்தான் நாங்கள் கேள்வி வைக்க முடியும். இல்ல அதுக்கு சென்சார் போர்டு போய் போராடணுமா அல்ல திரையரங்கத்திட்ட போய் போராடணுமா? திரையரங்கத்துல நாங்க ஏன் போடலையே? அரசுக்கு தானே சொல்றோம், கோரிக்கை நீதிமன்றத்துக்கு தான் போறோம், அரசுக்கு தான் போறோம். ஜனநாயக வழியில் தானே கேட்கறோம். படத்தை எங்களுக்கு போட்டு காட்டுங்கிற கோரிக்கை இருக்கு பாருங்க, அது நிச்சயம் ஏற்க முடியாத கோரிக்கை அடிப்படையில். ஏன்னா அதற்கான எந்த விதமான உரிமையும் கத்தி படத்தை போட்டு காட்டுன்னு சொல்லலையா? நான் பேசல. ஆளுநர் சொன்னாரு, ஆளுநருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். கத்தி படத்தை புலிப்பார்வை குறித்து தான் நீதிமன்ற தீர்ப்பு குறித்து தான் டிஸ்கஸ் பண்றோம். இல்ல நீதிமன்ற ஒரு நிமிஷம் நானே இல்ல ஞானிட்ட இதை தெளிவா நேரா ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் புலிப்பார்வை போதாது, பொது பார்வையும் வேண்டும். சமூக பார்வை நீதிபதி சொல்றாரு, சமூக பார்வை நீதிபதி சொல்றாரு. அதுக்கு நேரம் கொடுங்க பேசுவோம். ஒரு கேள்வி அதே தொடர்பாக கேட்கிறேன். போட்டு காட்டக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா விஸ்வரூபம் உள்ளிட்ட படத்தை அதற்கு முன்னால் வந்த படங்களையும் போலீஸ் அதிகாரிகள் கூப்பிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது, யார் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு போட்டு காட்டுங்க அப்படின்னு அரசாங்கத்தின் தரப்பில் உள்துறை செயலாளரும் காவல்துறை அதிகாரிகளும் அந்த சம்பந்தப்பட்டவங்களை அழைத்து சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வந்தது. அதுதான் அது வந்து ஒரு சொல்லி இருந்தாலும் செய்தி இருந்தாலும் அது சட்ட விரோதமானதுதான். அது கட்ட பஞ்சாயத்து தான். கட்ட பஞ்சாயத்து போலீஸ் செஞ்சாலும் கட்ட பஞ்சாயத்து தான், ரவுடி செஞ்சாலும் கட்ட பஞ்சாயத்து தான். இல்ல கட்ட பஞ்சாயத்தாக இது பார்க்க முடியுமான்ற கேள்வி முடிச்சேன். ஆளுநர் சொல்ற மாதிரி அமைப்புகளுக்கு கேட்கிற உரிமை இருக்கு, போட்டு காட்டுங்கன்னு சொன்னார்னா என்ன சிக்கல் வருது அவர் விளங்காம பேசுறாரு. ஒரு அமைப்பு போட்டு காமிச்ச உடனே நாங்கள் ஏற்க முடியாதுன்னு சொல்லுது, இன்னொரு அமைப்பு பரவாயில்ல ஏற்கலாம் தோணுதுன்னு சொல்லுது. எந்த அமைப்பு சொல்றபடி எங்கிறது? சட்டத்துக்கு ரெண்டு அமைப்புக்கு சட்டப்படியான அந்தஸ்து இருக்கிற அரசியல் யாருக்கு போட்டு அந்தஸ்து கிடையாது, சட்டப்பூர்வமான உரிமையே கிடையாது. இல்ல இதே சட்டத்தின் பதிலா நீங்க போக முடியும். இல்ல இதே பிரச்சனையை வந்து இப்படியும் பார்க்கலாம். கத்தி படத்தை போட்டு பார்க்காமலேயே அதை எதுக்கிறதா ஆதரிக்கிறதா அந்த ப்ரொடியூசரை நம்ம அலோவ் பண்றதா இல்லையான்றது தமிழர் அமைப்புகளே வேற இருக்கு. வேல்முருகன் தீவிரமாக அவர் கட்சியும் விடுதலை சிறுத்தைகளும் தீவிரமா இருக்கிறாங்க. இதே பிரச்சனையை பேசுற மற்ற நாம் தமிழர் கட்சி போன்ற அமைப்புகள் அதை எதிர்க்க மாட்டாங்க, அதை ஆதரிக்கிறாங்க. இல்ல இந்த முரண்பாட்டுக்காக தான் சொல்றேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பலவேறு எதிர்த்து பேசிட்டு வழியை தவிர மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.